வாங்க, ஒரு சின்ன புன்னகையில எவ்ளோ பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். நம்ம கதை ஒரு ரொம்ப சாதாரணமான பிரச்சனையிலேருந்து தான் தொடங்குது. ஒரு 6 வயசு பையன் போர் அடிக்குதுன்னு உம்முன்னு உட்கார்ந்திருக்கான். அவனோட மூடு பேட்டரி இல்லாத ஃபோன் மாதிரி இருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு டல்லான மூட மாத்த நம்ம கதையில வர்ற அப்பா கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. அதுக்கு பேரு ஃபேஸ் அன்லாக் மேஜிக். அவர் என்ன பண்றார்னா, பையனோட கன்னத்துல செல்லமா ஒரு கிள்ளு கிள்ளி ஒரு பெரிய புன்னகை செய்றார். அந்த சிரிப்பு உடலே பையனுக்கும் தொத்திக்குது. பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படியே பரவுது. பாத்தீங்களா? ரிசல்ட் உடனே கிடைச்சிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு சின்ன அன்பான செயல் ஒருத்தரோட மூடிய முழுசா மாத்திட முடியும். ஆனா இந்த மேஜிக் சும்மா ஒரு விளையாட்டே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப ஆழமான பழமையான ஒரு போதனை இருக்கு. அது அல்லாவோட ஒரு அழகான வசனம். இப்போதான் அப்பா அந்த ட்ரிக்குக்கு பின்னாடி இருக்கிற அசல் ரகசியத்தை சொல்றாரு. எப்படி ஒரு சின்ன புன்னகை ஒரு பெரிய ஆன்மீக கொள்கையோட கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. சூரா அல் பஹ்ராலேந்து வர இந்த வார்த்தைகள் அதோட ஒரிஜினல் அரபி மொழியில பார்க்கும்போது அதுக்கு ஒரு தனி சக்தியும் மரியாதையும் கிடைக்குது. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப நேரடியானது. நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நல்லதையே பேசுங்க, அழகா பேசுங்க. இது எல்லாருக்குமான ஒரு வழிகாட்டுதல். ஆனா, நல்ல அழகான வார்த்தைகள்னா என்ன? குறிப்பா ஒரு குழந்தைக்கு அதை எப்படி புரிய வைக்கிறது? நல்ல குணம்னா கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல நம்ம மனசு கஷ்டமா இருக்கும்போது கூட முகத்துல ஒரு புன்னகையோட மத்தவங்க கிட்ட பேசுறது தான் உண்மையான நல்ல குணம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன புன்னகை இல்ல நன்றின்னு சொல்ற ஒரு வார்த்தை, இது இன்னொருத்தரோட நாள் முழுசையும் அழகா மாத்திர முடியும். இது ஒரு மேஜிக் மாதிரி தானே? சரி, இந்த மேஜிக்க நம்ம குடும்பத்துல மட்டும் இல்லாம வெளியில நம்ம சமூகத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இப்போ அப்பா இந்த பாடத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறார். பையனை யோசிக்க வைக்கிறார். நம்ம வாழ்க்கையில இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு. நம்மளோட அன்பான வார்த்தைகளுக்கு தகுதியானவங்க யாரு? நம்ம நண்பர்கள், குடும்பம், அது மட்டும் இல்ல, டெலிவரி பண்றவங்க, வாட்ச்மேன், அதாவது எல்லோரும் தான். ஏன்னா நம்ம காட்டுற அந்த சின்ன மரியாதை அவங்களோட கஷ்டமான வேலைய கொஞ்சம் ஈஸியாக்கும். நம்ம கொடுக்கற ஒரு சின்ன அங்கீகாரம் தான் அது. இப்ப பாருங்க, இந்த சின்ன விஷயம் எப்படி ஒரு பெரிய ஹீரோயிசமா மாறுதுன்னு. ஆமா, கருணையா இருக்கிறது ஒரு வீரத்துக்கு சமம். இப்போ அப்பா இந்த முழு பாடத்தையும் ஒரு சூப்பரான விஷயத்தோட முடிச்சு வைக்கிறாரு. எந்த குழந்தையும் நானும் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு விஷயம். அப்போ உண்மையான ஹீரோ யாரு? சண்டை போடுறவங்க இல்ல. தன்னோட மேஜிக், அதாவது அன்பான வார்த்தைகளையும் புன்னகையையும் பயன்படுத்தி மத்தவங்கள மதிக்க வைக்கிறவங்க தான் உண்மையான ஹீரோ. அந்த பையனுக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. அவன் ஒரு ஹீரோவா மாற முடிவு பண்ணிட்டான். இனிமே வாட்ச்மேன பார்க்கும்போதும் புன்னகையோட சலாம் சொல்வேன்னு உற்சாகமா சொல்றான். பாருங்க, இந்த கதை ஒரு அறிவுரையில முடியல, ஒரு உணர்வுல முடியுது. ஒரு அப்பாவோட அன்பும் ஊக்கமும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மேஜிக், இல்லையா?